ஆப்கே அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவரது தலையீடு திரையில் அதிகம். டைரக்டர் யாரா இருந்தாலும் சரி, ஃபிலிம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் தலையிடுவீங்களா? ஃபிலிமோட ஸ்க்ரீன் பிளேயையும் சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஃபிலிமோட டயலாகையும் சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்புறம் அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் இருக்குல்ல, அதை கூட சல்மான் கான் தான் முடிவு பண்ணுவார். சார் உண்மையை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா? இது ஆப்கி அதாலத், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால உண்மையத்தானே சொல்லி ஆகணும். விஷயத்த நம்ம மாற்றணுங்கிற அவசியமே கிடையாதுல்ல. பட் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா படத்தில் நல்லாவே இருக்காது, அதனால அதை சேஞ்ச் பண்ண வேண்டியது முக்கியம். எஸ், நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைரக்டர் இருக்காருல்ல, அவர் ஒரே ஒரு டைரக்டர் கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பார், அது அவர் தான். நாங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதனால் அந்த டைரக்டரே கூட ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனில் அதை ஒத்துப்பார். அதாவது இது கரெக்டு, இது கரெக்ட் இல்லைன்னு முடிவு பண்ணுவார். அப்புறம் நாங்களும் எங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வரும், இந்த பாட்டு கூட அதனால தான் அப்படி இருக்குது, ஏன்னா இது ஒரு சுச்சுவேஷனல் பாட்டு. அப்போ நாங்களும் அதை ஏற்றுப்போம். இந்த ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல, அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ண வேண்டிய விஷயம்தான். இல்லை சல்மான், இது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, மறுக்க முயற்சியே பண்ணல. ஆனால் நீங்கள் ஃபிலிமோட பேரை கூட மாற்றிடுவீங்களாமே. இப்போ வந்திருக்கிற ஃபிலிம் இருக்குல்ல, இந்த ஃபிலிமோட பேர் முதல்ல, அதாவது ஆரம்பத்தில் கபி ஈத் கபி தீபாவளியாமே, அந்த பேரை வைக்கலாம்னு நினச்சாங்க, அவ்வளோதான். கபி ஈத் கபி தீபாவளி. ஆனால் இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணுற கதை இருக்குல்ல, இது ஏற்கனவே இருந்த ஸ்கிரிப்டுங்க, அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணோம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே இன்டர்ஃபை பண்ணுறோம், நடுவில் பூந்து ஒர்க் பண்ணுறோன்னு, ப்ராமிஸாக நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன். மூவி நல்லா போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் நம்ம டைரக்டர் இருக்காருல்ல, அவர் ஒரு நல்ல ரைட்டர் தான். அப்புறம் நான் அவர் கூட ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிசிகா பாய் கிசிகா ஜான்ல. சார் இந்த படத்தோட டைட்டில் வந்து பாய் சா. சார் என் ஃபாதருக்கு எப்போவும் இந்த கிஷிகா பாய் கிஷிகா ஜான் அந்த டைட்டில் அவருக்கு இப்போ கூட பிடிக்கல தான். அவர் என்ன சொல்லுவார்னா, டைட்டிலுங்கிறது ஒன் வேர்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா சொல்கிறவங்களுக்கும் புரியணும், பார்க்குறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி மாற்றுவாங்க. ஆனால் பசங்க மட்டும்தான் படம் பார்க்கறதுக்கு வருவாங்க, உள்ள பசங்க தான் பார்க்க வருவாங்க. அதாவது நீங்கள் பாய்ஜானா மட்டும் இருக்க விரும்பல, ஜானா இருக்க விரும்பிருக்கீங்க. ஸோ அவர் பாய் மட்டும் இல்லை, ஜானு கூட. அப்போ பெண்களும் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அது ரொமான்ஸ், யூனோ, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருந்துச்சு, காமெடியும் இருந்துச்சு. பட் ரொமான்ஸ் இருக்கும்போது ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஹிந்தி இண்டஸ்ட்ரியை பற்றி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தனி கிரேஸ் இருக்கும், ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது. ஏன்னா அந்த மூவி வந்து அதில் இருக்கிற ஃபேமிலி, நம்மளோட கல்ச்சர், அப்புறம் சகோதரர்களோட அன்பு இருக்குல்ல, அந்த மாதிரி பாசம், இந்த சவுத் சைடாக இருக்கட்டும், நார்த் சைடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காமனாக நம்மளோட கல்ச்சரை ப்ரெசென்ட் பண்ணுற இடம் ஃபிலிம் தான். ஸோ அதனால நான் வந்து என்னோட படம் எல்லாருக்குமானதாக இருக்கும்னு நினச்சேன். இந்த படத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த படத்தோட டைலாக்ஸை நீங்கள் எழுதினீங்களாமே சார்? அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் சார், இம்ப்ரவைஸ் பண்ணுவோம். ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த டைலாக் இருக்குல்ல, இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதான் எனக்காக ஒரு உதவி பண்ணேன். ஆமாம் சார், அது வந்து ஷாட்டுக்கு முன்னாடி சில நேரம் வரும். அப்புறம் ஐ திங்க் அது வந்து அது ரியல் லைஃப்லேருந்தே வரும் சார். நீங்கள் அதுக்குன்னு இன்னும் ரியல் லைஃப்லேருந்து வருமாலாம் கேட்கக்கூடாது, வர வேண்டியது வரும். ஸோ அதுதான் டிபெண்ட் பண்ணும், என்ன நீங்கள் எதை காமிக்க போகிறீங்கிறத. இதெல்லாம் சொந்த டைலாக் கிடையாது, நம்ம லைஃப்பில் யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போம், அப்போது அந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம அந்த நேரத்தில் அந்த ரியல் லைஃப் விஷயத்தெல்லாம் நம்ம சினிமாவில் லைட்டாக ஆட் பண்ணுவோம், நாங்களும் அதை கேட்ச் பண்ணிப்போம். இதை ரியல் லைஃப்பில் எங்கே கேள்விப்பட்டீங்க? அதான் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அது சார் இது அவரோட டைலாக் சார், நம்ம டைரக்டர் சாரோடது.
ஆனா டைரக்டர் அத உங்களோட டயலாக்னு சொன்னாரு. அவரோட டயலாக் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வேற வழியே இல்லாம அதை சொல்லிக்கிட்டு நடிக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் அது ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இப்ப புதுசா சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு முன்னாடியே மை காட் பாலிவுட்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பிலிமோட ட்ரெய்லர், பிலிமோட பேரு, போஸ்டரை பார்த்ததுமே இது ஆரம்பிச்சிடுறாங்க. இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ இது சோஷியல் மீடியால வருது. ஆனா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கும்பல் சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதையெல்லாம் நாம ஹேண்டில் பண்ணி தான் சார் ஆகணும். இப்படிதான் ஒரு படம் பண்ணோம். அது வந்து லவ் ராத்திரி. ஆமா, லவ் ராத்திரி. அதான் டைட்டில். உங்களுக்கே தெரியும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபெஸ்டிவல்லையும் பேசப்பட்டுச்சு. கொஞ்சம் டைம் இல்லாம தான் அந்த படத்தை ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த படமும் நல்லா தான் போச்சு. நான் அந்த டைட்டிலில் லவ் ராத்திரின்னு வச்சுக்கலாமான்னு கேட்டேன். வச்சுக்கலான்னாங்க, மாற்றிட்டோம். ஸோ இப்படி தான். அதுதான் பஜ்ரங்கி பாய்ஜா. அந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் பஜ்ரங்கி பாய்ஜான்னு மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். ஐ செட் இது பஞ்சாபுக்கு போகிறதா இருந்தா அப்போ இதை பஜ்ரங்கி பாஜி, இல்லை இது யூபி போகிறதா இருந்தா அப்போ பஜ்ரங்கி பையா, அப்போ இது மகாராஷ்டிராவாக இருந்தா அப்போ இதோட பேர் பஜ்ரங்கி பாவ், யூனோ. ஸோ இதை சொன்னோம். அப்புறம் அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, பஜ்ரங்கி பைஜா. அப்புறம் எல்லாரோட ஒப்புதலில் இந்த பேரை மாற்றணும், பஜ்ரங்கி பைஜான்னு. கிரேட் மூவி. பஜ்ரங்கி பாய்ஜானை எல்லாரும் விரும்பினாங்க. ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்டா அது? சார் அதில் பெருசா ஆக்டிங்கே இல்லை சார் எனக்கு. ஏன்னா அந்த ஃபிலிமே ரொம்ப சூப்பர் சார். அது வந்து ஏன்னா அந்த டீமோட சேர்ந்து அப்படியே அந்த ஷூட்டிங் போகும்போது சரி, அப்புறம் என்னோட சீன்ஸும் வரும்போதும் சரி, எனக்கு நானே கேட்டுப்பேன் இது நானான்னு. ஏன்னா அதில் அந்த கேரக்டரே டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஃபீலிங்ஸே இல்லை. அப்புறம் திரும்ப எனக்குள்ள என்னமும் நடந்துச்சு. அப்புறம் எனக்குள்ள ஒரு கிளீனப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் லைக் ஆஃப்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பிரேம் ரத்தன் அண்ட் பாயோ பண்ணேன். அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா அந்த மூவிக்குள்ளே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நல்ல விஷயமா இல்லை ஃப்ராட் ஆக்டிங்கானு தெரில. நான் எமோஷன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். என்னோட நட, பாவனை, பேச்சு எல்லாமே சீரியஸாக சொல்ல போனால் நான் அந்த கேரக்டராக தான் இருந்துக்கிட்டே இருந்தேன். அப்போதான் எனக்கு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜ்ரங்கி பாய்ஜான், நான் பஜ்ரங்கி பாய்ஜான் கிளைமேக்ஸை பார்த்த உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். Rajamouli also pointed out to is the father, Mr. Vijayendra Prasad. அதை விஷுவலைஸ் பண்ணி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அது டோட்டலாகவே அதோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரையும் சீட்டோட முனையிலேயே அப்படியே உட்கார வச்சுது. அதுதான் பஜ்ரங்கி பாய்ஜான். ஏன்னா படம் முழுக்கவே நான் விட்டுட்டு வரேன்னு அப்படியே சொல்லிக்கிட்டு படத்தோட எண்டில் நவாசுதீன் கிட்ட போய் நீ போய் கொடுத்துட்டு வான்னு சுச்சுவேஷன் வரும். ஆக்சுவலி அந்த படத்தில் என்ன நடந்திருக்கணும்னா, இல்லை படம் நல்லா ஹிட்டு தான், யூனோ என்னோட ஃபீலிங்ஸ் அந்த விஷயம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்கும். பட் அது நடக்கலை. இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது நடந்தால் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு அப்பப்போ மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த படத்துல நீங்க சொல்றத டைரக்டர் கேட்கல? ஆமா சார். அந்த மூவி நல்லா போச்சு சார். நான் நினைச்சது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா படம் இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கும். சஞ்சய் லீலா பன்சாலியோட நீங்க ஒரு படம் பண்றதா இருந்துச்சுல்ல? ஆமா சார். இன்ஷா அல்லாஹ். கடவுளே நடக்கல. வாய்ப்பு இருந்தா வேற ஏதாவது படம் பண்ணலாம். ஒரு காலத்துல சல்மான் கான்னா ஒரு இமேஜ் இருந்ததுங்க. சல்மான் கான்னா ஒரு பேட் பாய். அந்த இமேஜை நீங்க மாத்திட்டீங்கல்ல சார்? மாத்தி தானே ஆகணும். நைஸ் ரிலேஷன்ஷிப்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ சேல் பண்ணுறாங்க, அப்புறம் பணத்தை பார்க்குறாங்க. நான் போஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். அண்ணா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், அண்ணா மேலே மேலே மேலே, கீழே கீழே கீழே, அண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோ, இன்னும் ஒன்று நின்று, அண்ணா 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 இந்த பக்கம் இந்த பக்கம், அண்ணா கொஞ்சம் இங்கே பாருங்க, அண்ணா கொஞ்சம் சிரிங்க சிரிங்கன்னு. முடிஞ்சிருச்சா? ரொம்ப நன்றி, போங்கப்பா, அவுட் வந்துடுவேன். அந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அவங்களும் என் கூட பிக்சர் எடுத்துக்கிறாங்க, நானும் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், லைஃப்பில் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் சில விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்க ரொம்ப காமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலி லைஃப்குள்ளேயும் யூனோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்தா அது சோஷியல் மீடியாவில் 5 நிமிஷத்தில் வந்துடுதுங்க. இப்போயே உங்களுக்கே தெரியும், அந்த நேரத்தில் நாங்கள் 15 நாள் டென்ஷன்லேயே இருப்போம், 1 மாதமும் டென்ஷன்லேயே இருப்போம், என்னன்னு தெரியாமல் முழிப்போம், நம்மளே காயப்படுத்திப்போம். அது உங்களை கொன்னுரும். ஆனால் இப்போ ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள சோஷியல் மீடியாக்குள்ள வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைமே இல்லை, உடனே வந்துடும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப பயங்கர டென்ஷனாக இருக்குங்க. அவங்க நம்மளை பற்றி எழுதுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணணும், இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணணும், இந்த ஆர்டிகல் எப்படி இருக்கு பாருங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அந்த 1 மாதம் உங்களால் உங்கள் ஒர்க் மேலேயே கவனத்தை செலுத்த முடியாது. ரொம்ப ட்ராமாட்டிக்காக நடிக்கணும். எது சொன்னாலும் உங்கள் மண்டியில் ஏறாமல் ஒரு வேலையை பார்ப்பீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கப்ப உங்கள் மைண்ட் செட் நிறையவே சேஞ்ச் ஆகும். ஏன்னா நல்ல பர்சன்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். வேலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் தப்பு. ஆனால் ஆர்டிக்கிள் போடுறவங்களுக்கே தெரியணும் இப்போ எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஹீரோயின் மத்தியில் இந்த டாபிக் வந்து நம்மளோட மூடையே ஸ்பாயில் பண்ணிடும். உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதாவது ரீசெண்டாக நாங்கள் 5 பேர் இருக்கோம், நாங்கள் ஈஸியாலாம் விட்டு தர மாட்டோம். நீங்கள் விட மாட்டோம் சார், விட்டு தர மாட்டோம். நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வழியில் போய்கிட்டு. யாருன்னா சல்மான் கான், ஷாருக் கான், அக்ஷய் குமார், அஜய் தேவ்கன், அப்புறம் ஆமிர் கான், இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களோட பெஸ்ட்டை மக்களுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் பெஸ்ட்டாக நாங்கள் உங்களை திரும்பி பார்க்க வைப்போம். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான். பி குட். உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ள வலிகள் இருந்தாலும், எனக்கு ஆங்கிளில் வலி இருக்குது, முதுகில் வலி இருக்குது, அடிபட்டு மூக்கு உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி ஸ்டிச்சஸ் போட்டு, எங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், என்ன நடந்தாலும் உங்களுக்காக உண்மையாகவே நாங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எங்களோட வழி கூட உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியாதுங்க. இது கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுப்பேன். உங்களுக்கு எங்களோட வழிலாம் தெரியாது. எப்போவுமே நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். உங்கள் வழியை மறக்கிறதுக்கு நாங்கள் தானே இருக்கோம். சல்மான், எனக்கு என்ன தோணுதுன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி சல்மான் ஆப்கி அதாலத்துக்கு வந்தாரோ, அந்த சல்மானுக்கு இன்னைக்கு இருக்கிற சல்மானுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு தெரில சார், நான் அப்படி யோசிக்கல சார். நீங்கள் நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்டீங்கல்ல. இப்போ இந்த வருஷம் நான் வந்து எனக்குள்ள சில விஷயங்களை நிறைய மாற்றிக்கலாம், நல்லதாகவே வச்சுக்கலான்னு இப்போ நான் உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். அதாவது நான் எனக்குள்ள நிறைய தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் வெளியில் ரொம்ப கம்மியாக தான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, ஐ திங்க் எல்லாருமே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குணத்தை நீங்களே கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லுவேன். நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு நன்மைகளை நம்ம அதிகப்படுத்துவோம். சல்மான், நீங்க ரொம்ப அழகா ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. இருந்தாலும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். Thank you very much. Thank you guys, all wonderful. Thank you.